பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா சத்தியம் நம்மை எதிலிருந்து விடுதலையாக்கும்? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து பேசுறார். இந்த விடுதலைக்குரிய வசனங்கள்லாம் யோவான் 8ஆம் அதிகாரத்துலதான் இருக்குது. இப்ப சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். பட் எதிலிருந்து விடுதலையாக்குவார்? பாவத்திலிருந்து குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். அப்ப நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம எல்லா பாவத்திலிருந்தும் நம்ம விடுதலை ஆயிட்டோமா? எல்லா இச்சைகள்ல இருந்தோம், எல்லா பிரச்சனைகள்ல இருந்தோம், எல்லா கட்டுக்கள் உபத்திரவங்கள்ல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோமா? உங்களுக்கு சுவிசேஷத்தை கடைபிடிக்கிறதன் மூலமா, சுவிசேஷம் அறிவிக்கிறதன் மூலமா உபத்திரவம் வந்துச்சுன்னா அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கலாம். பட் நம்முடைய இச்சைகள்னால பாவம் நடக்குதா? பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா அப்படின்றத நிதானித்து பார்க்கலாம். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2nd chapter verse 19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு மூளைக்கல்லா இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் இல்லைங்களா? கிறிஸ்தவன் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகள்னா கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறோம். இது மேலாப்புல எடுக்கிற ஒரு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம்னு சொல்றோம். இதுக்கு அடுத்த லெவல். ஞானஸ்நானம் எடுத்தது மட்டும் இல்லாம நாங்க கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்னாக்க, கிறிஸ்தவன் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. நீங்க எபேசியர் 4:30 படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக இருக்கிறார். அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது கிறிஸ்தவன் நாமத்தை சொல்லுகிறவனா இருந்தாக்க அநியாயத்தை விட்டு விலகணும். அப்ப என்னென்ன அநியாயங்கள் இருக்குது? எதுவா இருந்தாலும் விலகித்தான் ஆகணும். முதலாவது பாவம், அது சாத்தான் இருந்து வந்தது. அது பெருமை, ஆவிக்குரிய ஒரு பெருமையா இருந்துச்சு பிசாசுக்கு. நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதற்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி பிசாசு நான் தேவனை போல மாறுவேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய பெருமை தான் கட்டட சபையில இருக்கிற அநேக போதகர்களுக்கு இருக்குது. நான் மட்டும்தான் சபையை வழி நடத்துவேன்னு சொல்லி அவங்க ஒற்றை தலைமையில வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய பெருமை வந்ததுக்கு அப்புறம் அவன் மனிதனை எப்படி பாவம் செய்ய வச்சான்? ஏவாள்கிட்ட ஒரு பொய் சொன்னான். சோ முதல்ல ஆவிக்குரிய பெருமை, 2வது பொய், 3வது என்ன நடந்துச்சு? இச்சை நடந்துச்சு இல்லைங்களா? ஏவாளுக்கு அந்த பழத்தை பார்க்கும் பொழுது ஒரு இச்சை உண்டானது. இந்த இச்சையின் மூலமா ஒரு மாம்ச சிந்தை உண்டானது. அப்ப இப்படி நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய பெருமை, அடுத்து அதன் மூலமா ஒரு பொய் வந்துச்சு. சோ இது பிசாசு செய்த பாவங்கள். இதுக்கு அடுத்து ஏவாளுக்கு இச்சை வந்தது, அதன் மூலமா மாம்ச சிந்தை, அதன் மூலமா பாவம் இந்த உலகத்துக்கு வந்துச்சு. பாவத்தின் மூலமா மரணம் வந்துச்சு. பட் நாம் கிறிஸ்தவன் நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளா இருந்தா அநியாயத்தை விட்டு விலகணும். அப்ப இந்த எல்லா அநியாயத்தை விட்டு நம்ம விலகிட்டோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Thessalonians 5:22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்ப இது தப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சுனாக்க அதை விட்டு விலகிடணும் இல்லைங்களா? இது தப்பு ரைட்டுன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் வந்தாலே, இது தப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்தாலே அதை விட்டு விலகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னாக்க இப்ப நம்ம ஒரு 4 பாவங்களை ஆரம்பத்துல பேசணும். இந்த ஆவிக்குரிய பெருமை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அது உண்மையிலே பைபிள்ல வசனத்தின்படி தப்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இதை விட்டு நம்ம விலகணும். அதே போல பிசாசு ஏவாள்கிட்ட பொய் சொன்னான். அப்ப இந்த பொய் சொல்ற காரியத்தை விட்டு நம்ம விலகணும். அடுத்த 3வது காரியமா ஏவாளுக்கு இச்சை வந்தது. இன்னைக்குமே உலகத்துல பலவிதமான இச்சைகள் இருக்குது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பொருட்கள் மீது இச்சை, பணத்தின் மீது இச்சை, ஒரு சிலருக்கு சாப்பாட்டு மேல இச்சை, அதிகமா சாப்பிடணும், இல்ல எதை பார்த்தாலும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப இந்த எந்த காரியமா இருந்தாலும் விட்டு விலகித்தான் ஆகணும். ஏன்னா இதற்கு பெயர் தான்
கர்த்தருக்கு பயப்படுவது என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். Proverbs 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்த ஒரு சகோதரன் சகோதரின்னு சொன்னாக்க முதல்ல என்ன பண்ணணும்? தீமையை விட்டு விலகணும். அப்ப என்னென்ன தீமைகள் இருக்கு? நாம நினைக்கிறோம் இன்னைக்கு புறம்பே இருக்கிறவர்கள், அதாவது சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள், அவங்க எல்லாம் டிவி பாக்குறாங்க, சினிமா பாக்குறாங்க, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். பட் நாம எல்லா தீமையை விட்டு விலகிட்டோமா? நாம உள்ளுக்குள்ளார இருக்கிறவங்க தான். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம், கர்த்தருடைய சரீரத்துல அவயங்களா இருக்கிறோம். பட் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நமக்கு உண்மையிலே விடுதலை கிடைச்சிருச்சா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். அநியாயம்னா அததான் வந்து கர்த்தரிங்க கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நான் தேவையில்லாம யார் மேலாவது கோபப்படுறேனா, இல்ல தேவையில்லாத ஏதாவது வாக்குவாதங்கள் வந்துட்டு வருதா, நான் மத்தவங்களை வந்துட்டு அனாவசியமா குற்றப்படுத்துறேனா, இல்ல எனக்குள்ளார ஏதாவது ஆவிக்குரிய பெருமை இருக்குதா, இல்ல எனக்கு நான் ஒரு முக்கியத்துவத்தை வந்துட்டு தேடுறேனா, நான் கிறிஸ்து வளரணும் நாம குறையணும்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? இப்ப நமக்கான முக்கியத்துவத்தை நம்ம குறைச்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப நான் அனாவசியமான வீண் வார்த்தைகள் பேசுறேனா, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா வீண் வார்த்தைகள் ஏதாவது நம்ம வந்துட்டு பேசுறோமா? நான் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மகிமைப்படுத்தாம வந்துட்டு இருக்கிறேனா, இல்ல இன்னும் எனக்குள்ளார ஏதாவது இச்சை இருக்குதா, இல்ல நான் இன்னும் வந்துட்டு நேரம் போகலன்னு சொல்லி யூடியூப் அது இதுன்னு சொல்லி நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறேன்னா, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது செய்யறேனான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு வெளியில இருக்கிறவங்களோட ஈஸியா கம்பேர் பண்ணி நாங்க பெட்டரா இருக்கிறோம்னு சொல்லி சொல்லிடலாம். பட் நாம வந்துட்டு கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறோமா? அவருடைய ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். அப்ப கர்த்தருக்கு பயந்து எல்லா தீமையை விட்டு விலகிட்டோம். ஏன்னா கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகள் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:6. Proverbs 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்ப நம்மளை நாமளே கொஞ்சம் அலசி ஆராயும். நான் கர்த்தருக்கு பயந்து எல்லா தீமையும் விட்டு விலகிட்டேனா, இல்ல எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்னும் 1-2 தீமையை வந்து நான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேனா? அப்படின்னாக்க கர்த்தருக்கு உண்மையிலேயே பயப்படுகிற பயம் எனக்கு இருக்குதா? அப்ப எவ்வளவு காரியங்களை நம்ம விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். கள்ள சபைகளை விட்டுருக்கிறோம், கள்ள போதகர்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம், பெருமையான காரியங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு விட்டுட்டு வந்திருக்கிறோம். பட் இருந்தாலும் முழுமையா எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு விட்டுட்டோமா, எல்லா தீமையையும் விட்டு விலகிட்டோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தாக்க மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:16. Proverbs 14:16. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். ஆமென். ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். பயந்தனா யாருக்கு பயந்து? கர்த்தருக்கு பயந்து, இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறான். மதியினன் என்ன செய்வான்? மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருக்கிறான். அப்படின்னா ஒரு மதியினனுக்கு போய் நம்ம புத்தி சொன்னோம்னா, இது சரியில்லப்பா, கர்த்தருக்கு இது பிடிக்காது, சகோதரனே சகோதரியே இது இயேசுவுக்கு பிடிக்காது, நீங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னா, ஒரு சில மதியினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மூர்க்கம் கொண்டு நான் இப்படிதான் இருப்பேன், இது என்னுடைய பழக்க வழக்கம் தான், வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான், இது என்னால மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி மதியினர்கள் என்ன பண்ணுவாங்களா, நீங்க வசனம் சொன்ன பிறகும் மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. பட் நாம ஞானம் உள்ளவர்களா இருக்கணும் இல்லைங்களா? ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுவார்கள் என்று எழுதியிருக்காது. வாசிக்கலாம். யோபு 28:28. ஜாப் 28:28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். சோ ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுவது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்ப பொல்லாப்புன்றது தீமை, பொல்லாப்பு அப்படின்லாம் எழுதியிருக்கு இல்லைங்களா? அநியாயத்தை விட்டு விலகு கடவன். சோ அநியாயம்ன்ற வார்த்தையை பார்த்துட்டோம், தீமைன்ற வார்த்தையை பார்த்துட்டோம், பொல்லாப்புன்ற வார்த்தையை பார்த்துட்டோம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொல்லாப்புல இருந்திருப்போம். நம்ம பழைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான தீமைகள் அநியாயங்கள் செஞ்சிருப்போம். அப்ப அது எல்லாத்தையும் விட்டு விலகிட்டோமா? விலகணும்னு சொன்னாதான் புத்தி.
அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு இல்லைங்களா? இப்ப அண்டர்ஸ்டாண்டிங், வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. So to turn away from evil is understanding. அப்ப எல்லா பொல்லாப்பான காரியங்களையும் விட்டு நம்ம விலகிட்டோமா, இல்ல எனக்கு இது கொஞ்சம் இருதயத்துக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இன்னும் நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஆபக்குக் 1:13 வாசிக்கலாம். ஹபாக்குக் 1:13. தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது என்ன? ஆமென். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பட் தீமைன்னு சொன்னாக்க நம்ம புறஜாதிகள் செய்கிற தீமையை மட்டும் லிஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவர் நமக்குள்ளற தீமை இருந்தாலும் அதை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அநியாயம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் விலகி போயிடுவார். அப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியும், சவுல் ராஜா கிட்ட ஆவியானவர் இருந்தாருன்றதை வாசிக்கிறோம். பட் சவுல் ராஜா கிட்ட ஆவியானவர் ஆரம்பத்துல வந்துட்டு இருந்தார். பட் அதன் பிறகு சவுல் கீழ்ப்படியாம போன பிறகு, தாவீதின் மேல பொறாமை வந்த பிறகு, தாவீதின் மேல எரிச்சல் வந்த பிறகு, கோபம் வந்த பிறகு வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு சவுலை விட்டு நீங்கினார் என்று எழுதி இருக்கிறது. 1 சாமுவேல் 16:14 வந்துட்டு, 1 சாமுவேல் 16:14 வந்துட்டு கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார் என்று எழுதியிருக்கும். அதே வசனத்துல கர்த்தரால் அனுப்ப பெற்ற ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்து கொண்டிருந்தது அப்படின்னு எழுதியிருக்கும். அப்ப கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். கர்த்தர் பரிசுத்த ஆவியை அனுப்பி அவன் ஆரம்பத்துல வந்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு ராஜாவா வந்துட்டு இருக்கிறான். அதன் பிறகு அவனுக்கு ஒரு பொறாமை வந்துட்டு வந்தது. பொறாமை மட்டும் வந்துருச்சு. ஒரு சகோதரன் மேல, அவங்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான், 2 பேருமே பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரம் தான். அப்படின்னாக்க இஸ்ரவேல் கோத்திரத்துல இருந்த தாவீது மேல சவுலுக்கு என்ன ஆயிடுச்சு? பொறாமை வந்தது. பொறாமை எங்க இருக்குதோ அங்கே சகல துர்குணங்களும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க பொறாமை இருக்கிற இடத்துல அடுத்து அவனுக்கு கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனா இதெல்லாம் ஆவியானவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? நிச்சயமா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. அதனாலதான் ஆபக்குக் சொல்றான், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா ஆவியானவரால் அதை பொறுக்க முடியாததுனால அவர் கிளம்பி போயிட்டார். நமக்கு எபேசியர் 4:30 இதேதான் சொல்லுது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்கிற வசனம் எழுதியிருக்கு. இதைத்தான் இன்னைக்கு நம்ம முதல் வசனமாவும் 2 தீமோத்தேயு 2:19 வாசிச்சோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் வந்துட்டு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம். அப்படின்னா எல்லா அநியாயத்தை விட்டு நம்ம விலகிட்டோமா? எல்லா தீமையை விட்டு நம்ம விலகிட்டோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துட்டு நமக்கு இருக்குதான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நீதிமொழிகள் 8:13 வாசிக்கலாம். Proverbs 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப நீங்க தீமையை விட்டு விலகணும்னு சொன்னா முதல்ல தீமையை வெறுக்கணும். இப்ப டிவி பாக்குறத விடணும்னு சொன்னா முதல்ல டிவி பாக்குறத வெறுக்கணும். டிவி பாக்குறத வெறுத்தா மட்டும்தான் டிவி பாக்குறத விட முடியும். இப்ப யூடியூப் பாக்குறத விடணும், இல்ல வந்துட்டு ஏதாவது சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல நிறைய நேரம் செலவு பண்ணீங்கன்னா முதல்ல அதை வெறுக்கணும். அப்ப அதிகமா பேசுறவங்க என்ன பண்ணணும்? இந்த அதிகமா பேசுற காரியத்தையே முதல்ல வெறுக்கணும். வீண் வார்த்தைகள் அதிகமா பேசுறவங்க இந்த வீண் வார்த்தை பேசுற காரியத்தை முதல்ல வந்துட்டு வெறுக்கணும். ஏதாவது இச்சை இருக்கிறவங்க அந்த இச்சையை வந்துட்டு வெறுக்கணும். அது பணத்திற்குரிய இச்சையா இருக்கலாம், கண்களின் இச்சையா இருக்கலாம், சாப்பாட்டுக்குரிய இச்சையா இருக்கலாம். அந்த பாவத்தை முதல்ல வந்துட்டு வெறுக்கணும். சோ அந்த பாவத்தை வெறுக்காம அதை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப கர்த்தரை நம்ம அன்பு செய்யறோம்னு சொன்னாக்க கர்த்தருக்கு பிடிக்காத அநியாயங்கள், தீமைகள், பாவங்கள் அதை முதல்ல வந்துட்டு வெறுக்கிறதுக்கு பழகணும். இங்க நம்ம வந்துட்டு மனிதர்களை வெறுக்கிறத பத்தி இங்க பேசலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களை நீ சிநேகிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பட் அந்த பாவத்தை வந்துட்டு வெறுக்க சொல்லிதான் கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. நாம ஒரு பாவத்துல விழுந்து கிடக்குறோம், நம்மளால ஒரு பாவத்தை விட முடியலன்னா முதல்ல அந்த பாவத்தை வெறுத்தா மட்டும்தான் அந்த பாவத்தை விட்டு விலக முடியும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்ப பெருமையான வாய் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும்
ஒரு கிறிஸ்தவனுக்கு பெருமை என்பது இருக்கக்கூடாது. ஆனா இதுதான் பாவத்திலே ஒரு பெரிய பாவம் எதுனாக்க அந்த பெருமையான சிந்தனை, பெருமையான கண்கள், பெருமையான பேச்சு, பெருமையான கிரியைகள். இது கர்த்தர் வந்துட்டு அருவருக்கிறதுல ஒரு முதன்மையான ஒரு பாவமா இருக்கிறது. அப்படின்னா இந்த மாதிரி தீமையான காரியங்களை முதல்ல நம்ம வெறுக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னாதான் நம்ம கர்த்தருக்கு பயந்து இந்த தீமையை விட்டு விலக முடியும். வாசிக்கலாம் சங்கீதம் 97:10, Psalm 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆமென். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவ அன்பு செய்யறேன்னா எனக்குள்ளார கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு குணாதிசயம் இருக்குதா? ஏதாவது ஒரு இச்சை இருக்குதா? ஏதாவது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு குணாதிசயம் இருக்குதா? அப்ப முதல்ல அந்த பாவத்தை நான் வெறுக்கணும். அந்த தீமையா, அந்த அநியாயத்தை நான் முதல்ல வந்துட்டு வெறுக்கணும். சோ வெறுத்தாதான் நான் கர்த்தரை வந்துட்டு அன்பு கூறவே முடியும் இல்லைங்களா? அப்ப கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தீமையை வெறுக்காம கர்த்தருக்கு பயப்பட முடியாது. தீமையை வெறுக்காம பரிசுத்தம் உள்ளவர்களா மாற முடியாது. நான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதி இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவருடைய வருகை சமீபமா இருக்குதுனாக்க நாம பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் அவரை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? உங்களுக்கு தெய்வ பயம் இருந்தாதான் பரிசுத்தம் கிடைக்கும். 2 கொரிந்தியர் 7:1 நீங்கள் வந்துட்டு தெய்வ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த முடியும்னு வேதம் சொல்லுது. அப்ப தெய்வ பயம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல ஒரு முக்கியமான காரியம் வந்துட்டு தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்படின்னா இன்கேஸ் நீங்க ஒரு பாவத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்களா, இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்க சோ தீமையை வந்துட்டு வெறுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சோ எது கர்த்தருக்கு பிடிக்கலையோ அதை வெறுத்தா மட்டும்தான் நம்ம அந்த பாவத்துல இருந்து விலகவே முடியும். வாசிக்கலாம் ஆமோஸ் 5:15. Amos 5:15. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆமென். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பினா மட்டும்தான் கர்த்தர் நமக்கு இறங்குவார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது இருக்குதா? மேபி நீங்க 99% பெர்ஃபெக்டா இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு எவ்வளவு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்காக வந்துட்டு நம்முடைய சொந்தக்காரங்களை விட்டுட்டு, நண்பர்களை விட்டுட்டு, பழைய சபையை விட்டுட்டு, கள்ள போதர்களை விட்டுட்டு, கள்ள சபைகளை விட்டுட்டு, நிறைய வந்துட்டு அந்நிய போதனைகளை விட்டுட்டு விலகி ரொம்ப தூரம் கடந்துதான் வந்துட்டு வந்திருக்கிறோம். பட் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குதா? நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதபடிக்கு, பரிசுத்தமா மாற விடாதபடிக்கு இன்னும் ஏதாவது ஒரு 1% ஒட்டிக்கிட்டு இருக்குதான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி என்று வேதம் சொல்கிறது. அப்ப தீமையை வெறுத்தா மட்டும்தான் நன்மையை வந்துட்டு விரும்ப முடியும். தீமையை வெறுக்கலைன்னா நன்மையை நம்ம விரும்ப முடியாது. வாசிக்கலாம் ரோமர் 12:9. Romans 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆமேன். உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கணும்னாக்க முதல்ல தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. முந்தின வசனத்துல வாசிச்சோம் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. பட் இந்த வசனத்துல தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இப்ப நீங்க விரும்புறது மட்டும் இல்ல, நன்மையை வந்துட்டு கெட்டியா பிடிச்சுக்கணும். பற்றி கொண்டிருங்கள், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுது இல்லைங்களா? அதே மாதிரிதான் வந்துட்டு நன்மையை பற்றி கொண்டிருக்கணும். அப்ப தீமையை விட்டு விலகுறதுனா முதல்ல தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சங்கீதம் 34:14 வாசிக்கலாம். Psalm 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இதே போலவே ஒரு வசனம் வந்துட்டு பேதுருவுல இருக்கும். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று பேதுரு புஸ்தகத்துல எழுதியிருக்கும். அப்படின்னாக்க சமாதானம் உங்களை தேடி வருமானு பார்த்தா வராது. நீங்க தான் சமாதானத்தை தேடி போகணும். இன்கேஸ் ஒரு சண்டை இருக்குது, ஒரு 2 குடும்பங்களுக்கு நடுவுல, இல்ல 2 சகோதரர்களுக்கு நடுவுல, 2 சகோதரிகளுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா யாரு சமாதானத்தை தேடணும்? நான் தான் சமாதானத்தை தேடணும். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இங்கிலீஷ்ல வந்துட்டு pursue peace. அப்ப
நீங்க தான் சமாதானத்தின் பின்னாடி போகணுமே ஒழிய அது உங்ககிட்ட வராது. அந்த மலர் வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், நான் அவரை மன்னிச்சுக்கிறேன். அந்த சிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அந்த குடும்பம் மட்டும் என்னை வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா நான் மன்னிச்சிருவேன். இது ஒரு கிறிஸ்தவனுக்குரிய ஆட்டிடியூடு கிடையவே கிடையாது. நாம அவங்க வீட்டுக்கு போய் நம்ம சமாதானத்தை வந்துட்டு, உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா, அவர் உயிர்த்த பிறகு ஒவ்வொரு முறை சீஷர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி வந்துட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளா நாம தான் இருக்கணும். சமாதானம் உங்களை தேடி வராதுங்க, நீங்க தான் சமாதானத்தை தேடி போகணும். இப்ப யாரு கூடயாவது ஒரு மன வருத்தம் இருக்குதா, ஒரு கசப்பு இருக்குதா, வீடு தேடி போங்க, சமாதானம் பண்ணுங்க. இல்ல வீடு தேடி போக முடியலையா, அதுக்கு சூழ்நிலை இல்லையா, போன் பண்ணி சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சங்கீதம் சொல்லுது. பேதுரு இன்னும் ஒரு படி மேல போய் சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்ப நாம தான் சமாதானத்தின் பின்னாடி போகணும். அதற்கு முதல்ல தீமையை விட்டு விலகி நன்மை செய். அந்த சமாதானத்தை கெடுத்தது என்னுடைய எந்த குணாதிசயம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இப்ப எனக்கு நீடிய பொறுமை இல்லையா, எனக்கு சாந்தம் இல்லாததுனாலயா, தேவையில்லாம எனக்கு எதுவும் கோபம் வருதா, நான் தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்றேனா, வீண் வார்த்தைகள் பேசுறேனா, தேவையில்லாம மற்றவங்களை வந்துட்டு அக்யூஸ் பண்றேனா, இல்ல எனக்குன்னு ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கிறேன்னா, இல்ல எனக்குள்ளார ஏதோ ஆவிக்குரிய பெருமை வந்துட்டு இருக்குதா, இல்ல எனக்கு ஏதாவது இச்சை இருக்குதா, அதன் மூலமா வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, எதனால அந்த சமாதானம் கெட்டு போச்சு, இல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்காததுனால கர்த்தர் வந்துட்டு இந்த பிரச்சனைக்குள்ளார என்னை தள்ளிட்டாரா, இல்ல எனக்குன்னு இருக்கிற வேற ஒரு காரியம் இருக்குதா. அப்ப நம்மை நாமே நிதானித்து அறிந்தாக்க ஆண்டவர் தெளிவா என்ன பிரச்சனைன்றதை காமிப்பாரு. எதனால சமாதானம் கெட்டு போச்சு, எதனால பிரச்சனை வந்துச்சு, அதனுடைய அந்த ரூட் காஸ் வந்துட்டு என்னதுன்றதை கர்த்தர் உணர்த்துவார். அப்ப அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த என்ன தீமை எனக்குள்ளார இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த தீமையை முதல்ல வெறுக்கிறதுக்கு நான் பழகணும். வெறுத்தா மட்டும்தான் அதை விட்டு விலக முடியும். சங்கீதம் 37:27 வாசிப்போமே. Psalm 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமென். ஆமென். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அப்ப அந்த எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணும்னாக்க என்ன பண்ணணும், தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப தீமை என்றால் என்ன, புதிய ஏற்பாட்டுல மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்றத வாசிச்சிருப்பீங்க இல்லைங்களா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19-21 வசனங்கள்ல வந்துட்டு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம். அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வந்துட்டு ஒரு 17 காரியங்கள் இருக்கும். அதுல ரொம்ப பெரிய பாவங்கள் நமக்குள்ளார இல்லாட்டி கூட பட் சண்டைகள், விரோதங்கள், பகைகள் அப்படின்ற ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குது. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க முதல்ல இந்த தீமையை நான் வெறுக்கணும். இந்த தீமையை நான் வெறுத்தா மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். நன்மை செய்யறதுனா என்னது, ஆவியின் கனியில நிலைத்திருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப தீமையை விட்டு விலகணும்னா மாம்சத்தின் கிரிகளை விட்டு விலகி நம்ம வந்துட்டு ஆவியின் கனியை வந்துட்டு விரும்பி அதை செய்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்படி செஞ்சோம்னு சொன்னாக்க என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆமேன். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகன் வேதம் சொல்லுது. ஒரு சிலர் கூட இருக்கவே இருக்காதுன்னு கர்த்தர் சொல்றாரு. யார் இவங்க? கெட்ட சிந்தனையோட தான் நான் இருப்பேன், நான் வந்துட்டு கர்த்தருக்குரிய சிந்தையோட இருக்க மாட்டேன்னு சொன்னாக்க அவங்கள விட்டு நீங்க விலகணும். சத்தியம் இல்லாதவர்கள், சத்தியம் இல்ல, சரி நம்ம போதிக்கிறோம் அதை கேட்க மாட்டேன்னு சொன்னா அவர்களை விட்டு விலகுன்னு கர்த்தர் சொல்றாரு. தேவ பக்திய ஆதாய தொழில்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா தசமபாகம் காணிக்க வாங்கி படைச்சுக்கலாம் அப்படின்னு வாரம் வாரம் தசமபாகம் காணிக்கைய பத்தி பேசுறாங்கன்னா இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப தீமையை விட்டு விலகுனா ஒரு சில மனிதர்களையும் விட்டு விலக சொல்லிதான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. குறிப்பா கள்ள போதகர்களை விட்டு விலகித்தான் ஆகணும். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்போ கள்ள போதர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இருப்பாங்க, ஆனா அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள்னா கீழ்ப்படிய மாட்டாங்க.
அப்ப பிராக்டிக்கல் வாழ்க்கையில வந்துட்டு கீழ்ப்படியாம வாய்க்கிளிய பிரசங்கம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகுன்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே போல தீத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வந்துட்டு வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகன் கர்த்தர் சொல்றார். யாராவது வேத வார்த்தைய புரட்டி புரட்டி போதிக்கிறாங்களா, அவனுக்கு 1 தடவை 2 தடவை நீ புத்தி சொல்லு, அவன் கேட்கலனாக்க அவனை விட்டு விலகு என்று வேதம் சொல்கிறது. அப்ப தீமையை விட்டு விலகுனா நமக்குள்ளற ஒரு தீமையான குணாதிசயம் இருந்துச்சுன்னா அதை வெறுத்து அதை ஒதுக்கணும். 2வது, தீமை செய்கிற மனிதர்கள் இருந்தாக்க அவங்கள விட்டு விலகுன்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது. தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். டைட்டஸ் 3:9. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். ஆமென். அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். எது பிரயோஜனம் இல்லாத காரியம், எது வீண் காரியம்? புத்தியீனமான தர்க்கங்கள். நிறைய நேரம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட் வரும். புத்தியீனமான தர்க்கங்கள், இது பிரயோஜனம் இல்லாதது, வீணானதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வம்ச வரலாறுகள், எங்களுடைய சபையோட வம்ச வரலாறு உனக்கு தெரியுமா? அந்த காலத்துல இந்த போப்பு இருந்தாரு, அதுக்கு பின்னாடி இந்த போப்பு வந்தாரு, இல்ல எங்களுடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டது இந்த பாஸ்டர்னால ஸ்தாபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அந்த வம்ச வரலாறு பேசுறது நமக்கு பிரயோஜனம் இல்லை. தேவையில்லாத சண்டைகள், நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்கள், தேவையில்லாத வீண் வார்த்தைகள், வாக்குவாதங்கள், இது எல்லாத்தையும் விட்டு விலகுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இது எல்லாமே பிரயோஜனம் இல்லாத காரியம், வீணான காரியம்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் விட்டு விலக சொல்றார். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 தீமோத்தி 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஆமேன். இது நம்மளை போன்ற சீஷர்களுக்கு ரொம்ப முக்கியமான வசனம். தீமோத்தேயுவுக்கு பவுல் கொடுக்கிற அட்வைஸ் என்னது? ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, அந்த வசனத்தை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு. நமக்கு இது ஒரு பெரிய கண்ணி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சீர்கேடான வீண் பேச்சுக்கள் நமக்குள்ளார இது காணப்படாதபடிக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி சாத்தான் சில நேரம் நம்மளை தூண்டுவான். அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த பிரதர் சரியில்லை, இந்த பிரதர் சரியில்லை. இதெல்லாம் சீர்கேடான வீண் பேச்சுக்கள். நம்ம வந்துட்டு ஒருத்தர் சரியில்லைனாக்கா அவங்கள விட்டு விலகி வந்துடுறோம். நாம வந்துட்டு ஒரு குடும்பமா, ஒரு தனிப்பட்ட நபரா, 2வது ஒரு குடும்பமா, அடுத்து வந்துட்டு வீட்டாரா நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். இப்படி உண்மையா இருக்கிற குடும்பங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம அங்கங்க வந்துட்டு பட்டணங்கள் தோறும் சபையா வந்துட்டு கூடிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் பிசாசு இந்த சீர்கேடான வீண் பேச்சுக்களை நமக்குள்ளார கொண்டு வராதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எல்லா பேச்சுக்களும் சீர்கேடான வீண் பேச்சுக்கள் தான். தேவையில்லாத விஷயங்களை பேசுறது வந்துட்டு, வீண் வார்த்தைகளை பேசுறது, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசுறது, சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகிரும். மேலும் ஞானம் என்ற பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. இத கிங் ஜேம்ஸ் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கும். ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஞானம் என்ற பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. சயின்ஸ் அப்படின்ற வார்த்தை கிங் ஜேம்ஸ் பைபிள்ல ஒரே ஒரு இடத்துலதான் இந்த வசனத்தெல்லாம் இருக்குது. சோ சயின்ஸ்ல என்ன பிரதர் தப்பு இருக்குது? சயின்ஸ்ல 2 விதமான சயின்ஸ் இருக்குது. ஒன்னு ப்ரூவபிள் சயின்ஸ், இன்னொன்னு அன்ப்ரூவபிள் சயின்ஸ். அப்ப நம்ம எதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமோ, இப்ப புவி ஈர்ப்பு சக்தின்றது நமக்கு இருக்குதுன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ஒரு கனமான பொருள் எடுத்து தூக்கி போட்டீங்கன்னா அது கீழே விழுந்துடும், புவி ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா வந்துட்டு மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்றது அதையும் சயின்ஸ் தான் டீச் பண்ணுது இல்லைங்களா? பட் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, அவர் ஆதாம வந்துட்டு அவர் உண்டாக்கினார். மனிதர்கள் எல்லோரும் ஆதாம் மூலமா உண்டாக்கப்பட்டவர்கள். ஆதாமை கர்த்தர் வந்துட்டு உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆனா இது ஞானம் என்ற பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது? மனுஷன் குரங்குல இருந்து வந்தா. இந்த பூமி எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த எவல்யூஷன், பிக் பேங் தியரி, அது இதுன்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அதான் ஞானம் என்ற பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற இந்த கொள்கையின் விபரீதங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். இப்ப எதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குதோ நம்ம நம்பலாம், எதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லையோ நம்ப முடியாது. அப்ப சீர்கேடான வீண் பேச்சுக்கள் ஒரு சீஷனுக்கு இருக்கக்கூடாது. யோபு 1:1 வாசிக்கலாமே. ஜாப் 1:1.
ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். ஆமென். சோ யோபுவை பத்தி கர்த்தர் எப்படிங்க சாட்சி கொடுக்கிறாரு? அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவன் ஏங்க பொல்லாப்பை விட்டு விலகுனா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி இருந்தான். இப்படிதான் ஆவியானவர் வந்துட்டு யோபுவுக்கு சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கலாம் யோபு 1:8. ஜாப் 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். கர்த்தர் யோபுவுக்கு எப்படிங்க சாட்சி கொடுக்கிறாரு? சாத்தான் முன்னாடி போய் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் இல்லைங்களா? அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. அப்ப அவன் எதனால பொல்லாப்பை விட்டு விலகி இருந்தான்? யோபு சொல்றான் வந்துட்டு, நான் இந்த பாவங்களுக்கு விலகி இருக்கிறேன். நீங்க யோபு புஸ்தகத்தை முழுவதும் வாசிக்கும் பொழுது அவன் எந்த அளவுக்கு உத்தமனா இருந்தான்றது வந்துட்டு அவனுடைய வாயிலிருந்து பாவம் பிறக்கவில்லை, பொல்லாத வார்த்தை எதுவும் வரல, அவன் கர்த்தரை தூஷிக்கல அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையிலேயே வந்துட்டு உடம்பு நிலைமை மோசமா இருக்கிற அந்த சூழ்நிலையிலேயே வந்துட்டு கர்த்தர் அவன் தூஷிக்கலன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. அவன் எதனால பொல்லாப்புக்கு விலகி இருந்தான்? தேவனுக்கு பயந்ததுனாலதான். இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய கேள்வி, எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள நிச்சயமா இருக்குது. அதுக்கு நாமளே ஒருவருக்கு ஒருவர் சாட்சிகளா இருக்கிறோம். பட் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குதுன்ற அந்த ஒரு கேள்வியையும் நம்ம கேட்டு பார்க்கணும். யோபு அளவுக்கு நமக்கு இருக்குதா? ஆபிரகாம் அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குதா? பவுல போல, பேதுருவை போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளார இருக்குதான்னு சொல்லி நம்மை நாம நிதானித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 20:3 வாசிக்கலாம். Proverbs 20:3. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். ஆமென். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடன் என்ன பண்ணுவான்? அதுல தலையிட்டுக் கொள்வான். சோ தேவையில்லாத ஒரு வழக்கு வருது, சோ ஒரு ஆர்குமெண்ட் வருதுனாலே வந்துட்டு சோ புத்திமான்கள் அந்த ஆர்குமெண்ட்டை விட்டு விலகுவாங்கன்னு வேதம் சொல்லுது. பட் மூடர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆர்குமெண்ட்ல போய் உள்ளார போய் உட்காந்துக்குவாங்க. பட் அதே போல வழக்கு, இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி நிறைய வழக்குகள் வந்துட்டு இருக்குது. 1 கொரிந்தியர் 6 தெளிவா சொல்லுது, நம்ம வந்துட்டு கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ போக கூடாது. நீ இதெல்லாம் செய்யறத காட்டிலும் ஏன் அநியாயத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லைன்னு சொல்லி கர்த்தர் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறார். ஆர்குமெண்டா இருந்தாலும் விலகிதான் போகணும், வழக்கா இருந்தாலும் விலகிதான் போகணும். அப்ப இந்த வழக்கு, இந்த ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எதனால வரும்னாக்க, தேவையில்லாத கோபம், தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்துட்டு மற்றவங்களை குற்றப்படுத்துவது, இல்ல தனக்குரிய ஒரு பெருமை, தனக்குரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கணும், இல்ல தேவையில்லாத வீண் வார்த்தைகள். நான் வீண் வார்த்தைகள்ல பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இல்ல ஒரு சில நேரங்கள் இச்சைகளால பாவம் உண்டாகும். நான் முதலாவது பாவம் உண்டானதே இச்சையினாலதான் வந்துட்டு உண்டாச்சு. ஏதாவது ஒரு இச்சையினால பாவம் வந்துட்டு வரும். இல்ல கர்த்தர் ஒரு சில நேரம் நமக்கு செய்த நன்மைகளை வந்துட்டு கர்த்தருக்கு கனம் செலுத்தாம இருந்திருந்திருப்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்லாமலே வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட் ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கும். ஓகே, இயேசு கிறிஸ்து செஞ்சாரு, ஓகே, ஐம் எலிஜிபிள் ஃபார் இட், ஐம் என்டைட்டில்ட் அப்படின்ற அந்த என்டைட்டில்மெண்ட் நமக்கு இருக்கவே கூடாது. இது கர்த்தருடைய இலவச ஈவு அப்படின்றதுல எப்பொழுதுமே உறுதியா இருக்கணும். ரட்சிப்பு உள்பட வந்துட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் இதை வந்துட்டு. எபேசியர் 2 8, 9, 10 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது இலவச ஈவு, இது தேவனுடைய இலவச ஈவு. ஈவுன்னா சிம்பிளா சொல்ல போனா பிச்சைன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கெல்லாம் பிச்சை போட்டிருக்கிறாரு. இதுல என்டைட்டில்மெண்ட் எதுவுமே கிடையாது. கர்த்தர் எனக்கு இதை செய்யணும், இந்த சகோதரன் இது எனக்கு செய்யணும், செஞ்சா என்ன, அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ளார இருக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு அவர் வந்துட்டு இலவசமா ஒரு பிச்சை போட்டிருக்கிறார், விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் மூலமா கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்படின்னா நமக்குள்ளார ஒரு என்டைட்டில்மெண்ட் ஆட்டிடியூட், இது கர்த்தர் எனக்கு செஞ்சா என்ன அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க இதுக்கு எனக்கு செஞ்சா என்ன, கவர்மெண்ட் இது எனக்கு செஞ்சா என்ன, இல்ல புறஜாதிகள் எனக்கு செஞ்சா என்ன, பக்கத்து வீட்டுக்காரவங்க எனக்கு இதை செஞ்சா என்ன, அந்த ஆட்டிடியூடு வந்துட்டு நமக்குள்ளார வந்துட்டு இருக்கவே கூடாது. அப்ப எந்த ஒரு இச்சையா இருந்தாலும் நம்ம கர்த்தருக்காக அதை விட்டு விலகுகிற பிள்ளைகளா இருக்கணும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகு கடவன். அதனாலதான் வந்துட்டு
ஒரு வேலைக்காரன் வந்துட்டு 2 எஜமான்களுக்கு ஊழியம் பார்க்க முடியாது. வாசிக்கலாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். Matthew 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். ஆமென். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் உலக பொருட்களுக்கும் ரெண்டையுமே ஈக்குவலா அன்பு செஞ்சீங்கன்னா நம்ம ஒரு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவ அசட்டை பண்ண ஆரம்பிச்சிரும். நீங்க உலக பொருட்களையும் நீங்க அன்பு செய்றீங்க, அதுக்கு ஈக்குவலா இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்றீங்கன்னாக்க நீங்க ஒரு காலகட்டத்துல உலக பொருட்களுக்காக இயேசு கிறிஸ்துவ கைவிடுறதுக்கு நேரிடும் அந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்படும். சோ முதலாவது எனக்கு கர்த்தர் தான் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துட்டு வரணும். முதலாவது எனக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான், மத்ததெல்லாம் செகண்டரி. அதனாலதான் உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டாய்ன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு லூக்கா 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. சோ இதே வசனம் மத்தேயு 6:24 நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அப்போ ஒருத்தனை வந்துட்டு பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்னு எழுதி இருக்கிற மாதிரி இதே வசனம் லூக்கா 16:13 வந்துட்டு எழுதி இருக்குது. சோ அங்கேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அப்ப ஒன்ன பிடிச்சுக்கிட்டு இன்னொன்னு அசட்டை பண்ற மாதிரி நமக்குள்ளார இருக்கக்கூடாது. கர்த்தரை மட்டும் பிடிச்சுக்கிட்டு மத்தெல்லாம் செகண்டரி அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். கர்த்தர் வந்துட்டு மத்தேயு 10:37 சொல்றாரு, மகனையாவது மகளையாவது என்னை விட அதிகமாக நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது தாயாவது என்னை விட அதிகமாக நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப பொருளாசை எந்த லெவல்ல வந்துட்டு இருக்கணும்? 0 லெவல்ல இருக்கணும். பொருள் ஆசைன்றது இருக்கக்கூடாது. பொருள் சம்பாதிக்கலாம், அது தப்பு கிடையாது. அது பொருள் ஆசையாக இருக்கக்கூடாது. பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? பணம் சம்பாதிக்கிறது தப்புன்னு கர்த்தர் சொல்லல, ஆனா பணம் ஆசை அந்த இச்சை இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:16. Proverbs 28:16. பிரபு புத்தியினனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்காயுசை பெறுவான். ஆமென். யாருங்க தீர்காயுசை பெறுவாங்க? பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்காயுசை பெறுவான். பைபிள்ல இந்த மாதிரி ஒரு 1-2 ஆசீர்வாதங்கள் வந்துட்டு தீர்காயுசை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்துட்டு உன் தாய் தகப்பனை கனப்படுத்து, அப்பதான் நீ இந்த பூமியில நீடித்த நாளா இருக்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் தாய் தகப்பனை கனப்படுத்துறாங்களோ, இவன் புறஜாதிகள் கூட இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சா அவங்க தீர்காயுசோட இருப்பாங்க. இவன் புறஜாதிகள்லயும் பொருளாசை வெறுக்கிறவங்களா இருந்தாக்க அவங்க தீர்காயுசா இருப்பாங்க. லஞ்சம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு சூழ்நிலை இருந்தோம், லஞ்சம் வாங்காம பொருளாசை இல்லாம இருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு தீர்காயுசை வந்துட்டு கொடுப்பார். அப்ப இந்த மாதிரி வந்துட்டு கர்த்தர் சொல்ற காரியம் என்னது? பொருளாசையை வெறுக்கணும். ஜெனரலா பார்த்தா தீமையை வெறுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நான் முதல்ல வெறுக்கிறேனா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். யாத்திராகமம் 18:21 வாசிக்கலாம். Exodus 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். ஆமென். அதிபதிகளா யாரை ஏற்படுத்துறாங்கன்னு பாருங்க. 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு அதிபதியா சூஸ் பண்றதுக்கான ஒரு அடிப்படை கிரைட்டீரியா என்னது? பொருளாசையை வெறுக்கிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? பொருளாசையை வெறுக்கிறவங்க தான் தலைவர்களாவே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா எதன் மீதும் ஒரு இச்சை ஆசை இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப வெறுக்கிறதுனா என்னது? சிலுவையில அறையணும். அதன் மேல ஒரு பற்று வந்துட்டு இருக்கக்கூடாது. அது பெருமையின் மேலையும் ஒரு பற்று இருக்கக்கூடாது, அது வந்துட்டு பொருட்கள் மேலேயும் இருக்கக்கூடாது. சாப்பாடு சாப்பிடுற காரியம் இல்ல இந்த உலகத்தின் எந்த ஆசாவாசங்கள்ல வந்துட்டு பெரிய பற்று வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. குறிப்பா இந்த பண ஆசை இல்லைங்களா? வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Timothy 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறது அது தீமை கிடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அப்ப இருதயத்துல அந்த இச்சை வந்துட்டாலே போதும், சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே இல்லை.
இருதயத்துல அந்த இச்சை வந்துட்டாலே அது தீமையை உண்டாக்கும்னு வேதம் சொல்லுது. சோ அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்கணும். தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் கர்த்தருடைய வருகை நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ கர்த்தருடைய பிரசன்னமாகுதல், கர்த்தருடைய வருகைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்னா முதல்ல வந்துட்டு இந்த லௌகீக இச்சைகளை வெறுக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப கர்த்தர் வந்துட்டு சொல்றார். வாசிக்கலாம், தீத்து 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். டைட்டஸ் சாப்டர் 2 verses 11 to 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. ஆமென். 13வது வசனத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து மகாதேவன் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. 2ஆம் வருகைக்கு ஆவலோடு எதிர்பார்க்கும்படி உங்களை போதிக்கிறது எதுங்க? 11வது வசனம் சொல்லுது, தேவ கிருபையானது. இந்த தேவ கிருபை உங்களுடைய இருதயங்களை ஏவுது. ஆனா அந்த தேவ கிருபை இன்னொன்னு செய்யும். 12வது வசனத்துல, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து என்று வேதம் சொல்கிறது. அப்ப அவபக்தியை முதல்ல வெறுக்கிறதுக்கு பழகணும். லௌகீக இச்சைகளை வந்துட்டு வெறுக்கிறதுக்கு பழகணும். அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்காம 2ஆம் வருகைக்கு நீங்க ஆவலோடு காத்திருக்கவே முடியாதுங்க. அவபக்தியை வெறுக்கணும், லௌகீக இச்சைகளை வந்துட்டு வெறுக்கணும். இதை வெறுத்தா மட்டும்தான் வந்துட்டு 2ஆம் வருகைக்கு தகுதி உள்ளவர்களா இருக்க முடியும். வாசிக்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 26 வரை. Hebrews chapter 11 verses 24 to 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமேன். மோசேவை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னது? மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அவன் எதை வெறுத்தான்? அவனுக்கு இருக்கிற அந்த பெருமையை வந்துட்டு அவன் வெறுத்தான். சோ பார்வனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை அவன் வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. சோ அவனுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு, 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒண்ணு, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கணும், இல்லாட்டினா பார்வனுடைய வீட்டுல வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும். சோ பார்வனுடைய வீட்டுல இருந்தா அவனுக்கு என்ன கிடைக்கும்? நிறைய சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அது என்ன சந்தோஷம்? பாவ சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அது நித்தியமானதா கிடையாது, அநித்தியமானது. 25வது வசனத்துல அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். அவன் பார்வனோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்நாள் முழுவதும் கழிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அது வேண்டான்னு சொல்லி, வாலண்டரியா எனக்கு இது வேண்டான்னு சொல்லி துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் மோசேவை சூஸ் பண்ணார். மோசேவை சூஸ் பண்ணி உன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னு சொல்லி அவனை வந்துட்டு உண்மை உள்ளவனா பாவிச்சு அவங்ககிட்ட பெரிய பொறுப்புகளை கர்த்தர் வந்துட்டு ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்தவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்படின்னா நீங்களும் ஒரு பாவத்தை விடுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிறிஸ்தவ நிமித்தம் நிந்தை கூட வரலாம். ஒரு பொருளாசையை விடுறீங்க, பாவத்தை விடுறீங்கன்னா உங்களை பார்த்து பிழைக்க தெரியாத ஆள்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இந்த பொருளாசை வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னாக்க, சில இந்த உலகத்தின் காரியங்களை வெறுக்கிறதுக்கு பழகிட்டீங்கன்னா உங்களை பார்த்து வந்துட்டு பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிழைக்க தெரியல, உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த காலத்துல அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு வாழ தெரியல, இன்னைக்கு காலகட்டம் எவ்வளவு மாறிடுச்சு, உங்களுக்கு எல்லாம் பிழைக்க தெரியலன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஓகே. கர்த்தரை பிரியப்படுத்துறதா மனுஷரை பிரியப்படுத்துறதா, இதுதான் சில நேரம் வந்துட்டு அடிப்படை ஒரு சாய்ஸா இருக்கும். மோசேக்கு அப்படி ஒரு பைனரி சாய்ஸ் வந்துச்சு, கர்த்தரை பிரியப்படுத்துறதா இல்ல ஜாலியா இருக்கிறதா. அப்ப ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு அவர் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு முடிவு பண்ணார். அதனாலதான் கர்த்தர் மோசே வந்துட்டு கூட்டிட்டு வந்தார். அப்ப நாமளும் சில நேரம் இப்படிதான் ஒரு சாய்ஸ் எடுக்கணும். எனக்கு பிடிச்சதை நான் செய்யறதா, கர்த்தருக்கு பிடிச்சதை நான் செய்யறதா. பவுல் சொல்ற மாதிரி வந்துட்டு, நான் மனுஷரை பிரியப்படுத்தினால் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் அல்லவே. நான் எனக்கு பிடிச்சதையும் செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு பிடிச்சதையும் செய்யக்கூடாது. நான் கர்த்தருக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்யணும். இப்ப கர்த்தருக்கு பிடிச்சது வந்துட்டு ஒரு சகோதரனுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க
அவங்க என்னுடைய சகோதரன் சகோதரி. கர்த்தருக்கு பிடிச்சது ஒரு சகோதரன் சகோதரிக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்க அவங்களுக்கும் கர்த்தருக்கும் பெரிய சம்பந்தம் வந்துட்டு கிடையாது. அப்ப கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை முதல்ல வந்துட்டு வெறுக்கிறதுக்கு பழகணும். இதை நம்ம செய்யறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். Proverbs 13:5. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலட்சியும் உண்டாக்குகிறான். ஆமென். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். அப்ப நம்ம பொய்ய வெறுத்தா மட்டும் தாங்க வந்துட்டு பொய் பேசுறத விடுவோம். சத்தியத்தை பேசணும்னாக்க முதல்ல பொய்ய வெறுக்கணும். பொய்ய வெறுக்காம சத்தியம் பேசவே முடியாது. வாசிக்கலாம். சங்கீதம் 119 வசனம் 163. Psalm 119 verse 163. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். ஆமென். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். நீங்க பொய்ய வந்துட்டு அருவருக்கிறீங்களா? அருவருக்கலைன்னா உங்களால பொய் சொல்றதை விடவே முடியாதுங்க. பொய்யை பகைக்கணும், பொய்யை அருவருக்கணும். இது கேவலமானது, இது அசிங்கமானது, இது தப்பானது, இது எனக்கு வேண்டான்ற அளவுக்கு வந்துட்டு பொய்ய அருவருத்தா மட்டும்தான் வந்துட்டு நம்மளால சத்தியத்தை வந்துட்டு பேச முடியும். அப்படி இல்லைன்னாக்கா சத்தியத்தை பேசவே வந்துட்டு முடியாது. பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சாத்தானை பார்த்துதான் வந்துட்டு சொல்றாரு. அப்ப பொய்க்கு பிதா வந்துட்டு சாத்தான். அப்ப யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ ரெகுலரா வந்துட்டு பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங்னு எழுதியிருக்குது. இப்ப பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங்னா ஒரு பாவத்தை ரெகுலரா வந்துட்டு செய்யறது. ஒரு பாவத்தை ரெகுலரா செய்யறோம்னு சொன்னாக்க அது வந்துட்டு பெரிய பாவம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப ரெகுலரா யாராவது பொய் சொன்னாங்கன்னா அவங்க யாருக்கு பிள்ளையா இருக்கிறாங்க? பிசாசுக்கு தான் பிள்ளையா இருக்கிறாங்க. பட் கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். கர்த்தர் தான் சத்தியம் உள்ள தேவன் இல்லைங்களா? சத்தியம் உள்ள தேவனுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கணும்னாக்க என்ன சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. அதுக்கு அடிப்படையா முதல்ல வந்துட்டு பொய்யை பகைத்து அருவருக்கிறோமா இல்லையா நம்மை நாமே நிதானிப்போம். சங்கீதம் 119 வசனம் 128 வாசிக்கலாம். Psalm 198 verse 128. எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென். சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அப்ப எதெல்லாம் குறுக்கு வழியில போயிட்டு சம்பாதிக்கலாம், குறுக்கு வழியில போய் ஒரு காரியத்தை சாதிக்கலான் இருக்குதோ சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அப்ப தாவீது அந்த காரியங்கள்லாம் செஞ்சதுனாலதான் தாவீதால கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்க முடிஞ்சு. அப்ப பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படின்ற வசனத்தை படிச்சு எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன்பா, இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு இயேசு கிறிஸ்து தான் என்னோட வாழ்க்கையில வந்துட்டு நம்பர் 1. அவர் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவரை பிரியப்படுத்துறது மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் அவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தினார். என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தியது இயேசு கிறிஸ்து. எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே வந்துட்டு அவர் எனக்காக அருளினார். அதனால அவரை பிரியப்படுத்துறதா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லி நம்ம முதல்ல முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணாக்க நம்ம பொய் வழிகளை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். இதே மாதிரிதான் சங்கீதம் 119 104வது வசனத்துல ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 119 113வது வசனம் வாசிக்கலாம். Psalm 119 verse 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமென். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். நிறைய நேரம் நம்முடைய பாவங்களுக்கு அடிப்படை காரணமே இந்த வீண் சிந்தனைகள் தாங்க. தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா தேவையில்லாத பார்வை இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தை வரும். தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத கிரியைகளை உங்களுடைய அவயங்கள் செய்யும். உங்களுடைய கை காலை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உங்களுடைய நாக்க உங்களுடைய வாயை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உங்களுடைய கண்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது எப்பனா வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னாக்க. அப்ப முதல் காரியம் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இருதயத்துல வந்துட்டு பரிசுத்தமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கணும். இப்ப மாம்ச சிந்தை வருதா விரட்டி விடுங்க. வீண் சிந்தனைகள் வருதா விரட்டி விடுங்க. இச்சைக்குரிய சிந்தனை இருக்குதா, பொருளாசைக்குரிய சிந்தனை இருக்குதா, பெருமைக்குரிய சிந்தனை இருக்குதா, விரட்டி விடுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வெளியே போன்னு சொல்லி அதை முதல்ல விரட்டி விடுங்க. விரட்டினா மட்டும்தான் உங்க கண்ணு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், உங்க நாக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், உங்களுடைய அவயங்கள் எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. அநேகருடைய பாவங்கள் வந்துட்டு நாக்குல தான் வந்துட்டு வெளிப்படுது. சோ நாக்குல தான் வந்துட்டு பாவங்கள் அநேகருக்கு வந்துட்டு வெளிப்படுது. அப்படின்னா நாக்கு ஏன் கண்ட்ரோல்ல இல்ல? இருதயம் கண்ட்ரோல்ல கிடையாது. கண்டதையும் சிந்திச்சாக்க கண்டதையும் நம்ம பேசுவோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துல என்ன நிரம்பி இருக்குதோ அது வாய் ஆட்டோமேட்டிக்கா பேசுறோம். நீங்க வேண்டான்னு நினைப்பீங்க, ஆனா அந்த தேவையில்லாத வார்த்தையை தான் நீங்க பேசுவீங்க.
அப்படின்னா நாக்க கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா முதல்ல உங்களுடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாத சிந்தனைய இயேசு கிறிஸ்து நாமத்துல வெளியே போன்னு சொல்லி விரட்டுங்க. இதை குறிச்சு ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 Corinthians 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்ப தேவையில்லாத எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துறீங்களா? இல்ல நல்லா ஜாலியா இருக்குன்னு சொல்லி அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிடிக்காத சிந்தனையா இருந்தா முதல்ல விரட்டி விடணும். அதை விரட்டி விடலைன்னு சொன்னாக்க உங்களுடைய கண்களின் பார்வை நீங்க விரும்புற மாதிரி இருக்காதுங்க. உங்களுடைய வாயின் வார்த்தை நீங்க விரும்புற மாதிரி இருக்காது. உங்களுடைய அவயங்கள் நீங்க விரும்பாதான் செய்யும். சோ முதல் காரியமா உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு தாழ்மைப்படுத்தணும். இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதி இருக்கிறது. இப்ப எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? இருதயத்தின் சிந்தனத்துல ஒண்ணும் இல்ல, 5 நிமிஷம் ஒரு தப்பான காரியத்தை நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுடைய கண்கள், உங்களுடைய நாக்கு, உங்களுடைய அவயங்கள்லாம் வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் கூட தப்பான சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது. அது தப்பான சிந்தனைன்றதை ஆவியானவர் உணர்த்திட்டாருன்னா இம்மீடியட்டா இயேசுவின் நாமத்தினால வெளியே போன்னு சொல்லி விரட்டுற பிள்ளைகளா இருக்கணும். அதுக்கு நம்ம விரும்பி இடம் கொடுத்துட்டோம்னா முதல்ல அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். நிறைய நேரம் நம்ம பழைய வாழ்க்கையில தப்பான சிந்தனைகளுக்கு விரும்பி தாங்க இடம் கொடுத்திருப்போம். அது டிவியோ, சினிமாவோ, ஒரு இச்சையோ, பொருளாசையோ, இல்ல சாப்பாட்டுக்குரிய இச்சை எதுவா இருந்தாலும் விரும்பி தான் நம்ம இடம் கொடுத்திருப்போம். அப்படின்னா விரும்பி இடம் கொடுத்த ஒவ்வொரு தருணத்துக்காகவும் கர்த்தர்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு அந்த சிந்தனைகள் வந்துச்சுன்னா முதல்ல இயேசுவின் நாமத்தினால விரட்டணும். விரட்டினா மட்டும்தான் உங்களுடைய நாக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், உங்களுடைய கண்கள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், உங்களுடைய அவயவங்கள் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். சோ கர்த்தர் சங்கீதம் 36வது சங்கீதத்துல 1-4 வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு உன் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. சோ துன்மார்க்கருக்கு தெய்வ பயம் இல்லை, அதனால தீமையை வெறுக்க மாட்டாங்க. 4வது வசனத்துல அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியை நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். சோ பொல்லாப்ப அநியாயக்காரர் வெறுக்க மாட்டாங்க. பட் நாம கர்த்தருக்கு பயந்தோம்னாக்க அநியாயத்தை விட்டு விலகணும்னா முதல்ல அநியாயத்தை வெறுக்கணும். தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. வாசிக்கலாம். சங்கீதம் 101 வசனம் 3. Psalm 101 verse 3. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஆமென். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். அப்ப தீங்கான காரியம்னா அது டிவியா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், வேற எதுவா வேணா இருக்கலாம். தீங்கான காரியத்தை உங்க கண்ணு முன்னாடி வைக்காதீங்க. வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, அது என்ன பிடிக்காது. மத்தவங்க விலகி போனா விலகி போட்டோம், அது என்னைய டச் பண்ணாதுன்னு சொல்லி தாவீத போல சொல்ல முடியுமா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் தீங்கான காரியத்தை கண்ணை விட்டு தூக்கி போட்டுருங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரலா இருந்தா கண்ணை பிடுங்கிக்கோ, உன் கால் உனக்கு இடரலா இருந்தா காலை வெட்டி கொண்டார். ஒத்த கண்ணோட ஒத்த காலோட பரலோகத்துக்கு வா. நீ 2 கண்ணோட தப்பு பண்ணி பாவம் பண்ணி நரகத்துக்கு போறத காட்டிலும் ஒரு கண்ணை பிடுங்கிக்கிட்டு ஒரு காலை வெட்டிக்கிட்டு நீ பரலோகத்துக்கு வான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கண்ணை பிடுங்கிறது கஷ்டம், கால் வெட்டுறதும் கஷ்டம். அப்ப கர்த்தருக்கு பிடிக்காத இடத்துக்கு போகாதீங்க, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை பார்க்காதீங்க. இன்னைக்கு செல்போன்ல நிறைய பேர் அடிமைகளா இருக்கிறாங்க. கேஷுவலான கர்த்தருடைய பிள்ளைதான், நான் தீர்க்க தரிசனத்தை தான் தேடுறேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போயிட்டு நியூஸ்ல போயிட்டு தேவையில்லாத காரியங்கள்ல நிறைய நேரத்தை செலவு பண்றாங்க. குறிப்பா நான் அரசியல் பாக்குறேன், ஜோக்கு பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்னு சொல்லிட்டு வீண் காரியங்களை தயவு செஞ்சு கண்மண் வைக்காதீங்க. கர்த்தருக்கு பிடிக்காத வீண் காரியங்கள்ல உங்களுடைய கண்மண் வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னாக்க உங்க வாய் வீண் வார்த்தைகளை பேசும். நீங்க கண்ணுல வீணான காரியங்களை பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய இருதயம் வீண் காரியங்களை சிந்திச்சாக்க கண்ணு வீண் காரியங்களை பார்க்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாய் வீண் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். அப்படின்னா தீங்கான காரியத்தை, வீண் காரியங்களை பார்க்காதீங்க, சிந்திக்காதீங்க. சங்கீதம் 78 வசனங்கள் 29 முதல் 31 வரை வாசிக்கலாம். Psalm 78 verses 29 to 31. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இது நமக்கு ரொம்ப முக்கியமான வசனம்.
அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். யாருங்க இந்த அவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள், வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்து நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவங்களுக்கு என்ன இச்சை இருந்துச்சு? எங்களுக்கு நான் வெஜிடேரியன் கிடையாது, இன்னைக்குமே வந்துட்டு நான் வெஜிடேரியன் கிடையாது, எங்களுக்கு அடிக்கடி வேணும்னு சொல்ற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வெஜிடேரியனுக்காக நரகத்துக்கு போன ஒரு பெரிய கூட்டம் பழைய ஏற்பாட்டுல இருக்குதுங்க. ஆரம்பத்துல இருந்தே சாப்பாட்டுக்குரிய இச்சையில தான் பாவம் வந்துச்சு. முதல்ல பழத்தை எடுத்து ஏவாள் சாப்பிட்டாங்க. சோ அது சாப்பாட்டுக்குரிய இச்சை தான். இயேசுவுக்கு வந்த முதல் சோதனையை இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்ற சாப்பாட்டுக்குரிய அந்த இச்சை தான் சோதனையா வந்தது. அடுத்து பழைய ஏற்பாட்டுல எங்களுக்கு தண்ணி இல்லைன்னாங்க, கர்த்தர் கோவப்பட்டார். எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னாங்க, அங்கேயும் கர்த்தர் கோவப்பட்டார். அடுத்து எங்களுக்கு நான் வெஜிடேரியன் கிடையாதுனாங்க, அங்கேயும் கர்த்தர் கோபப்பட்டாரு. நான் வெஜிடேரியன் இல்லைன்னு சொன்னப்ப பல பேர் செத்து போனாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்குமே கிறிஸ்தவர்கள் அநேகர் வந்துட்டு எங்க நான் வெஜிடேரியன் இல்ல, எப்ப பார்த்தாலும் வெஜிடேரியன் சாப்பாடு போடுறீங்க இப்படின்னு சொல்ற கிறிஸ்தவர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. இது பெரிய பாவம்ன்றத முதல்ல கிறிஸ்தவர்கள் உணர வேண்டும். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். நீங்க நான்வெஜ் கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. சாப்பாட்டுக்குரிய இச்சையை முதல்ல வந்துட்டு வெறுக்கணும். அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பியது. அவர்கள் சங்காரமானார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா சாப்பாட்டுக்குரிய இச்சையை வந்துட்டு முதல்ல கிறிஸ்தவர்கள் வந்துட்டு வெறுக்கணும். கர்த்தர் வந்துட்டு என்ன கொடுக்கிறாரோ நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஸ்தோத்திரத்தோட சாப்பிடுறதுக்கு வந்துட்டு பழகணும். நமக்கு தீமோத்தேயு வசனம் அதான் சொல்லுது, ஸ்தோத்திரத்தோட புசிக்கணும். ஓகே, நம்ம வீட்டுல சமைச்சு போடுறாங்களா, ஸ்தோத்திரத்தோட புசிக்கணும். இல்ல ஒரு சகோதரன் வீட்டுக்கு போறோமா, ஒரு சகோதரி வீட்டுக்கு போறோமா, ஸ்தோத்திரத்தோட புசிக்கணும். போதும் ஆண்டவரே, நல்லா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோட புசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சாப்பாட்டுக்குரிய இச்சை ஒரு கிறிஸ்தவனுக்கு இருந்தாக்க அவன் பரலோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே வந்துட்டு கிடையாது. சோ அநேகர் லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் இந்த சாப்பாட்டுக்குரிய இச்சையும் வந்துட்டு அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய பாவமா இருந்தது. அவங்க செஞ்ச 10 பெரிய பாவங்கள்ல நான் 10 முறை அவர்கள் என்னை சோதித்தார்கள்னு கர்த்தர் சொல்றாரு. 10 முறை என்னை சோதித்தார்கள். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னு சொன்னது, 2வது சாப்பாடு இல்லைன்னு சொன்னது, 3வது நான் வெஜிடேரியன் இல்லைன்னு சொன்னது. சாப்பாட்டுக்குரிய இச்சைகள், இதன் மூலமா கர்த்தரை ஜனங்கள் சோதித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இதையும் நம்ம வெறுக்க பழகணும். அப்ப சாப்பாட்டு மேல எனக்கு இச்சை இருக்குதா, நான் வெஜிடேரியன் மேல எனக்கு இச்சை இருக்குதா, அந்த இச்சையை நான் வெறுக்கிற பிள்ளையா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்துட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற மகனா மகளா இருக்க முடியும். வாசிக்கலாம் சங்கீதம் 97 வசனம் 10. Psalm 97 verse 10. கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆமென். ஆமென், ஆமென். சோ கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிற ஒரு மகனா ஒரு மகளா வந்துட்டு இருந்தாக்க நம்ம தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்றத வாசிச்சோம். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருந்தா மட்டும்தான் தீமையை வெறுக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து, சோ ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறார், என்ன சொல்ல வராரு, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி பாவங்களை விட்டு விலகிறது. ஏன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்லாம் என்ன அர்த்தம்? இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்கள் மட்டும்தான் பாக்கியவான்கள், அவங்க மட்டும்தான் தேவனை தரிசிப்பார்கள். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எழுதியிருக்கிறது. அப்ப பரிசுத்தம் இல்லாம யாருமே கர்த்தரை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்? தமக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயர்கள் என்று எழுதியிருக்கிறது. எப்படி எல்லா நடக்கையிலையும் பரிசுத்தராய் இருக்க முடியும்? 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுது, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். அப்ப பரிசுத்தமா இருக்க முடியும், பூரண பரிசுத்தமா இருக்க முடியும் எப்பொழுது? தெய்வ பயம் இருந்தாக்க போதும். தெய்வ பயம்னா என்னதுங்க? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப சிறுமைப்பட்டு நம்ம இருக்கிறோமா? ஆவியில் நொறுங்கொண்ட பிள்ளைகளா, தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிற பிள்ளைகளா இருந்தாக்க நீங்க பரிசுத்தமா இருக்க முடியுங்க. கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே,
அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். 2ஆம் வருகையில வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படுகிற நமக்கு இயேசு கிறிஸ்து சந்தோஷம் உண்டாகும்படி அவர் நமக்கு காணப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அழிவுள்ள வித்தினாலே அல்ல, நம்ம மறுபடியும் பிறக்கிறோம், தேவனுடைய வசனத்தினாலே மறுபடியும் பிறக்கிறோம். அப்ப இன்னும் ஏதாவது காரியத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்தறிவோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னா நம்ம பழைய வாழ்க்கையில வந்துட்டு ஏதாவது மாம்சத்தின் கிரியைகளை இருக்கிறோம், இல்ல ஏதாவது மாம்சத்தின் சிந்தை இருக்குது, மாம்சத்துக்குரிய பார்வை, பேச்சு, சிந்தனை, கிரியை எதுவா இருந்தாலும் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு புது சிருஷ்டியா மாறணும். புது சிருஷ்டியா எப்படிங்க மாற முடியும்? நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று யாக்கோபு 1:18 சொல்லுது. எப்படி ஜனிப்பிக்கப்படுறோம்? மீண்டும் பிறக்கிறது அந்நிய பாஷையில கிடையாது, சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப வேத வாக்கியம் இருதயத்துக்குள்ளார போக 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 பழைய மனுஷனுக்குரிய சிந்தனை மாறுது. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூரணமான சித்தத்தை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப தேவன் என்கிட்ட என்ன விரும்புறாரு? நன்மையும் பெரியமும் பரிபூரணமான சித்தத்தை உணர்ந்த பிள்ளைகளா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளார போக போக மாம்ச சிந்தைகள் ஒளிஞ்சு போகணும். ஏன்னா மாம்ச சிந்தைக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அவயங்கள் பாவம் பண்ண ஆரம்பிச்சோம். உங்களுடைய கண்களோ, உங்களுடைய நாக்கோ, உங்களுடைய மற்ற அவயங்களோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பாவத்துக்குள்ளார போயிடும். எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னாக்க மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தீங்கன்னாக்க. சோ முதல் காரியமா தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதுக்கு நான் வந்துட்டு புது சிருஷ்டியா மாறணும். அப்ப புது சிருஷ்டியா மாறணும்னா எனக்குள்ளார வேத வாக்கியம் இருதயத்துக்குள்ளார இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவின் வசனம், கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இருக்குது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமா வாசமா இருக்கணும். சோ பரிபூரணமா வாசமா இருந்தா மட்டும்தான் நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. 1 பேதுரு 1:23 கர்த்தர் சொல்றாரு, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நீங்க மீண்டும் பிறக்கிறது, மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுறது எப்படி? தேவனுடைய வசனத்தினாலதான். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இதெல்லாம் பிடிக்காதா? நான் விட்டுறேன் ஆண்டவரே, எனக்குள்ளார என்னென்னலாம் இருக்குது எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி முதல்ல ஆவியானவர்கிட்ட அந்த லிஸ்ட கேட்டு வாங்குங்க. ஏன்னா ஆவியானவர் வரும்படுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்ற அந்த ஃபால்ஸ் பிரிட்டன்ஸ் நமக்குள்ளார வேண்டாம். நான் பெர்ஃபெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த தப்பான எண்ணம் நமக்குள்ளார வேண்டாம். ஆண்டவரே நான் இன்னும் என்ன மாத்திக்கணும், எனக்குள்ளார இன்னும் எதுவும் தேவையில்லாத கோபங்கள் இருக்குதா, மாம்ச சிந்தை இருக்குதா, தேவையில்லாத ஆர்குமெண்ட்டுக்கு நான் போறேனா, மத்தவங்களை தேவையில்லாம அக்யூஸ் பண்றேனா, எனக்குள்ளார ஒரு ஆவிக்குரிய பெருமை இருக்குதா, எனக்கு நானே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அதிக முக்கியத்துவத்தை நான் தேடுறேன்னா, நான் அதிகமா பேசுறேனா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறேனா, வீண் வார்த்தைகளை எதுவும் நான் பேசுறேனா, எனக்குள்ளார இச்சை எதுவும் இருக்குதா? இந்த இஸ்ரவேலர்களை போல அந்த சாப்பாட்டுக்குரிய இச்சை, நான் வெஜிடேரியனுக்குரிய இச்சை எனக்குள்ளார எதுவும் இருக்குதா? கண்களின் இச்சை இருக்குதா? பொருளாசை இருக்குதா? இந்த கர்த்தர் எனக்கு நன்மை செய்தும் நான் நன்றி அறியாதான் நான் வந்துட்டு இருக்கிறேனா? கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டிய இடத்துல மகிமையை செலுத்தாம எனக்குரிய ஒரு என்டைட்டில்மெண்டோட இதை செஞ்சாதான் என்ன அப்படின்ற ஆட்டிடியூடோட இருக்கிறேனா? இந்த உலகத்தின் அசுத்தங்கள்ல எதிரையாவது சிக்கிட்டு இருக்கிறேனா? டிவி, சினிமா, நாடகம், பொய், கெட்ட வார்த்தை, இல்ல யூடியூப், ஃபேஸ்புக், இந்த மாதிரி காரியங்கள்ல எங்கிட்டாவது சிக்கிக்கிட்டு இருக்கிறேனா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா மாறினா மட்டும்தான் கர்த்தருடைய வருகையிலே பங்கெடுக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்ப தெய்வ பயம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பரிசுத்தமாக முடியும். அப்ப மத்தவங்களுக்கு நம்ம நிறைய நேரம் போதிக்கிறோம். ஏன்னா நம்ம சீஷர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம சீஷர்களா இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு போதிக்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று வேதம் சொல்கிறது. இப்ப மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாக்க நாம முதல்ல கரெக்டா இருக்கணும் இல்லைங்களா? எல்லா காரியத்திலையும், இருதயத்தின் சிந்தனைகள்ல, கண் பார்வையில, வாயின் வார்த்தைகள்ல வந்துட்டு ஒவ்வொரு கிரியிலையும் யாருக்கும் இடரல் உண்டாக்க கூடாது. நம்முடைய எந்த செய்கையும் யாருக்கு, இன்னொரு சீஷனுக்கோ இல்ல புறஜாதிகளுக்கோ யாருக்கும் எந்த இடரலையும் வந்துட்டு உண்டாக்க கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழி வந்துட்டு சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்படணும். ஆவியானவர் சில நேரம் நம்மளை கண்டிச்சாக்க இந்த கண்டிப்பை வாங்கிக்கிட்டு இந்த மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டேன், இனிமேட்டு அதை செய்ய மாட்டேன், நீங்க எனக்கு கிருபையை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க, நான் இந்த தீமையை வெறுக்கிறேன், இந்த தீமையை வெறுத்து இந்த தீமையை விட்டு நான் விலகுறேன்னு சொல்லி அவர்கிட்ட வந்துட்டு வாக்குறுதி கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தாக்க அதிக கிருபையை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்றும் வேதம் சொல்கிறது.
அப்ப அதிக கிருபையை வந்துட்டு கர்த்தர் கொடுப்பாரு. எப்பனாக்க ஒரு காரியத்தை கர்த்தர் மாத்திக்கன்னு சொல்லும் பொழுது மாத்திக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அடிஷனல் கிரேஸ், இல்லாட்டினா கிரேஸ் அத்தோட ஸ்டாப் ஆயிடும். கர்த்தர் வந்துட்டு எதெல்லாம் மாத்திக்கன்னு சொல்றாரோ, சோ ஒரு காரியத்தை சொல்லுவாரு மாத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கிரேஸ் அதிகமா கிடைக்கும். ரெண்டாவது காரியத்தை மாத்திக்க சொல்லுவாரு, மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனல் கிரேஸ் கிடைக்கும். மூணாவது காரியத்தை மாத்திக்க சொல்லுவாரு, மாத்திக்கிட்டீங்கன்னா அதிக கிரேஸ் கிடைக்கும். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு சவுல் ராஜா மாதிரி கீழ்ப்படுகிறத நிப்பாட்டினோம்னா கர்த்தர் நம்மளோட பேசுறதை நிப்பாட்டிடுவார். எந்த வழியிலையும் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது கர்த்தருடைய சித்தத்தை. பைபிள் படிச்சாலும் புரியாது, ஜெபம் பண்ணாலும் புரியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் கர்த்தருடைய சித்தம் அது என்னன்றதே புரியும். இப்ப தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை வந்துட்டு உணர்ந்த பிள்ளைகளா இருக்கணும்ன்றதான் வந்துட்டு வேதம் நமக்கு கத்துக் கொடுக்குது. முதல்ல உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. நம்ம பழைய ஏற்பாட்டுல எல்லாம் வந்துட்டு பலி கொடுத்தாங்கன்னு சொல்லி எழுதி இருக்குது. பட் ரோமர் 12:1 வந்துட்டு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. இப்ப சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னா முதல் காரியம் உங்க இருதயம் கர்த்தருக்கு தாழ்மைப்படுதா? கர்த்தருக்கு பிரியமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு பிரியமல்லாத சிந்தனைகள் எல்லாம் விரட்டி விடுறீங்களா? சோ முதல்ல இருதயம் தாழ்மைப்பட்டா மட்டும்தான் உங்களுடைய வாயின் வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். இல்லாட்டினா வாயின் வார்த்தைகள்ல பாவங்கள் பிறக்கும். கண்களின் பார்வையில பாவங்கள் இருக்கும், உடம்புல இருக்கிற அவயங்கள்ல இருக்கிற பாவங்கள் வந்துட்டு வெளிப்படும். சோ முதல் காரியம் வந்துட்டு கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை தாழ்மைப்படுத்துவோம். இருதயத்தை தாழ்மைப்படுத்தி நம்ம கிறிஸ்தவன் நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்தவன் நாமத்தை சொல்லுகிறவர்கள் வந்துட்டு அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சோ இன்னைக்கு வாஸ்ட் அந்த முதல் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா நம்ம எல்லோருமே இருக்கிறோம். அப்ப அநியாயத்தை விட்டு விலகிற பிள்ளைகளா கர்த்தட்ட நம்ம மனம் வருந்தி தாழ்மைப்பட்டு ஆண்டவரை இன்னும் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத காரியம் என்கிட்ட இருந்துச்சுனாக்க நீங்க சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி இன்னைக்கான பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறேன், மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டமும் உடையது. இயேசுப்பா, அந்த வேளையில ஆண்டவரே நீங்க இன்னைக்கு கொடுத்த எல்லா வசனத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஸ்லாக்கியத்திற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்க அநியாயம் செய்ததற்கு எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, மாம்ச சிந்தையோட பல நாள் வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்கிறோம், அதற்காக எங்களை மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற. ஆண்டவரே, பொல்லாங்காய் தீர்வுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் பொல்லாங்காய் எது தோன்றினாலும் எல்லாவற்றையும் விட்டு விலகுவதற்கு நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று வேதம் சொல்கிறபடி இனிமேட்டு இயேசுவே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பயந்து எல்லா தீமையும் விட்டு விலகுவதற்கு நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற. ஆண்டவரே, நாங்கள் தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. எதெல்லாம் ஆவியானவரே உமக்கு பிடிக்கலையோ எங்களுக்கு நீங்க உணர்த்துங்க. ஆவியானவரே, நீர் வரும்பொழுது ஆண்டவரை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவீர் என்று வேதம் சொல்கிறபடி எங்களை நீங்க கண்டீங்க. ஆண்டவரை, உங்களுடைய பாவங்களை எங்களுக்கு உணர்த்துங்க, நாங்க அதை மாத்திக்கிறோம். அதை நாங்க வெறுக்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு கத்துக் கொடுங்க. ஆண்டவரை, உனக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ நாங்க அதெல்லாம் இன்னிலிருந்து நம்முடைய கிருபையோட நாங்க வெறுக்கிறதுக்கு பழகிறோம். ஆண்டவரை, உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை நாங்க தூக்கி போட்டுறோம். தீமையை விட்டு விலகிறதுக்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. நாங்கள் நன்மையை பற்றி கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. ஆண்டவரை, சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலகி மாம்ச சிந்தைக்கு நாங்கள் விலகி ஆண்டவரே இச்சைகளுக்கு நாங்கள் விலகி ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்கு தேவையான தெய்வ பயத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் தெய்வ பயம் உள்ளவர்களா இருப்பதற்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே அந்த ஞானத்தோடு நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. நம்முடைய வருகையின் போது நாங்கள் எல்லோருமே இன்று வசனத்தை கேட்ட எல்லா சீஷர்களும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் நாங்கள் நமக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு சீஷனையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும். ஆண்டவரே, இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
யாருக்காவது ஜப குறிப்புகளோ யாருக்காவது வந்துட்டு சாட்சிகள் இருந்தா நம்ம சபையார் முன்னாடி நம்ம பகிர்ந்துக்கலாம். பிரதர். மரிய சுசை திருவண்ணாமலை பிரதர், வேட்டவலம். பிரதர் பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பிரதர். அடிக்கடி கொஞ்சம் மயக்கம் வருது பிரதர், சுகர் பிபி இருக்கு, அடிக்கடி பலவீனம் ஆகுது பிரதர் உடம்பு. அப்படிங்களா? உங்களுக்கு என்ன வயசு பிரதர்? 49 பிரதர். 49 வயசுல இப்படி இருக்க கூடாது. என்ன காரணம்னு டாக்டர்ஸ் எது கேட்டீங்களா? 4 வருஷத்துக்கு முன்னால பிரெயின் நரம்பு அடைப்பாச்சு பிரதர். ஓகே. 4 வருஷத்துக்கு முன்னால முதல்ல சரியாச்சு, இடையில சரியாச்சு, மருந்து சாப்பிட்டு மீண்டும் அதே போல இருக்கு பிரதர். ஓகே ஓகே பிரதர். நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? ஆர்சி சர்ச் போயிட்டு இருந்த பிரதர். இப்ப பக்கத்துல ஏஜி சர்ச் இருக்கு, அங்க போயிட்டு இருக்கேன். ஓகே பிரதர். ஓகே. சோ ஏதாவது நம்ம கர்த்தருக்கு பிடிக்காத பண்ணிருக்கிறோமா அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னாக்க யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, இந்த 5ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒருத்தனை வந்துட்டு கர்த்தர் குணப்படுத்துறாரு இல்லையா? கர்த்தர் அவனை திரும்பவும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கீழானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படிங்கிறாரு. பாவத்தினாலதான் வியாதிகள் வருது பிரதர். பழைய ஏற்பாட்டுல எழுதி இருக்குது வந்துட்டு யாத்திராகும் 15:26 பாவத்தினாலதான் வியாதிகள் வருதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏதாவது கர்த்தருக்கு பிடிக்காத பண்ணியிருக்கிறமான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வயசுக்கு 49 வயசு, கடந்த 40 ஆண்டுகள் ஓரளவுக்கு நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்ப நம்ம ஓரளவுக்கு ஒரு 10 வயசு வந்ததுல இருந்து கடந்த 40 ஆண்டுகள்ல எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத நம்ம செஞ்சோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு பாவரிக்கை பண்ணுங்க. பாவரிக்கை பண்ணீங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு கம்ப்ளீட்டா விடுதலை கொடுப்பாரு. சரி, நம்ம ஜெபிக்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. அடிக்கடி தலை சுத்தி வருதுங்களா? ஆமா பிரதர், நடந்தா நடக்க முடியல பிரதர், அப்படியே கேரா ஆகுது, தள்ளாட்டமா இருக்கு, நடக்கிறதே தள்ளாட்டமா இருக்கு. சரிங்க, நம்ம ஜெபிக்கலாம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் பிரதர். அப்படிங்களா? திருப்பத்தூர் எடுத்து பிரதர். திருப்பத்தூர்ல எடுத்தீங்களா? திருப்பத்தூர் ஜிபிஎஸ் ஆபீஸ் அந்த பிரதர் சாப்பிட எடுத்து பிரதர். பட் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், ஞானஸ்நானம் வந்துட்டு மனம் திரும்பி எடுக்கணும். 2வது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கணும். நீங்க எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல. பிதா குமாரன் பரிசுத்தாவின்ற டைட்டில் எடுத்தீங்களா இல்ல இயேசுவின் நாமத்துல எடுத்தீங்களான்றது எனக்கு தெரியல. பட் இயேசுவின் நாமத்துல எடுக்கிற ஞானஸ்நானம் தான் வந்துட்டு பைபிள் படி கரெக்டான ஒரு ஞானஸ்நானம். மனம் திரும்பியும் எடுக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கணும். இன்னைக்கு நீங்க வசனம் கேட்ட மாதிரி இயேசுவின் நாமத்தினால எடுத்திருந்தாலும் எல்லா அநியாயத்தை விட்டு விலகணும். ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதாவது இருந்துச்சுன்னா மனம் திரும்பி எல்லாத்தையும் இனிமேட்டு செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு கிரேஸ் கொடுப்பாரு. நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையை போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன், நம்ம துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, உங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டும் உடையது. ஏசப்பா, இந்த வேளையில சகோதரன் மரிய சுசைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு உடம்புல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீங்க அறிவீர் ஆண்டவரே. நீங்க சகோதரனுக்கு விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே சகோதரனுக்கு விடுதலை கட்டளையிடுங்க. நடந்தாலே வந்துட்டு தலை சுத்துது ஆண்டவரே, ஒரு மாதிரி வந்து நிதானமா இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சகோதரன் வந்துட்டு சொல்றாருப்பா, இது எந்த பாவத்தினால வந்துச்சுன்றத வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆண்டவரே சகோதரனுக்கு சொல்லி கொடுங்கப்பா. அந்த பாவங்கள் எல்லாம் வந்துட்டு ஆண்டவரை அறிக்கை பண்றதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பழைய ஆண்டவரே, கத்தோலிக்க சபையில வந்துட்டு சிலை வழிபாடு செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. வசனம் தெரிந்த பிறகு அந்த வசனத்துக்கு விரோதமா செய்த பாவங்களை தயவாய் மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. ஏசப்பா, சகோதரன் எல்லா பாவங்களையும் அறிக்கை விட்டு எல்லா பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பி நமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இன்னைக்கு வசனத்துல நாங்க பார்த்தது போல எல்லா அநியாயத்தையும் விட்டு விலகுவதற்கு நீங்க கிருபை கொடுங்கப்பா. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேனப்பா. நீங்க சகோதரனோட கூட இருங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க கிருபையை கொடுங்கப்பா. இந்த வழியில சகோதரனுக்கு பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கொண்டு சகோதரனை விட்டு வெளியே போன்னு சொல்லி கற்று கிடைக்கிறேன். சகோதரனுக்கு பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவிகளையும் எல்லா சாத்தான்களையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரனுக்கு தலை சுத்த வைக்கிற இந்த எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனுக்கு விடுதலை கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே, துதிகன மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால ஏறெடுக்கிறேன். ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? ஓகே, இதுக்கு மேல எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் இல்லைனாக்கா இதோட நம்ம பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ்.